80s 90sல நிறைய பேர் வந்து சினிமா துறையில வந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. காமெடி ஆக்டர்ஸ், ஹீரோஸ், வில்லன். ஸோ அதுல உங்களுக்கு இப்போ எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்கு? எவ்வளவு பேர் தெரியும்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமல்ஹாசன், ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு வடிவேலு, கவுண்டமணி செந்தில். இவங்களை தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான நிறைய படங்கள் 200 படங்களுக்கு மேல நடிச்ச ஒரு ஆக்டர் ஜனகராஜ். ஸோ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு அவரை தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எனக்கெல்லாம் அவரை தெரியும். ஏன்னா நான் அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பாட்ஷா, அண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலம். ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா மூவிஸ்ல நம்ம அவரை வந்து பார்த்துருப்போம். ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர். ஸோ காமெடி ஆக்டரா நடிச்சிருப்பாரு, சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருப்பாரு, குணச்சித்திர வேடங்களை நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நடிச்சு ரொம்பவே ஃபேமஸான 80s 90sல நிறைய ஹீரோஸோட சேர்ந்து நடிச்ச நம்முடைய ஜனகராஜ் சாரை பற்றி இந்த வீடியோல பேச போறோம். ஸோ எதுக்காக இன்னைக்கு நான் இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஷார்ட் பிலிம் போஸ்டர் வந்து பார்த்திருந்தேன். தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் பிலிம்ல அவர் நடிக்கிறாரு. ஸோ அவரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ அப்படி இருந்தவரா இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபேஸ் கட்டே ரொம்ப சேஞ்ச் ஆகி ரொம்ப வித்தியாசமா மாறிட்டாரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஜனகராஜ் சாருடைய லைஃப் ஹிஸ்டரி பற்றி பேச போறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்க முடியும். 1955 வருஷம் சென்னையில தேனாம்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் அவர் வந்து பிறக்கிறாரு. ஸோ ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் போறாரு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் காலேஜில் வந்து கரெக்டாக போகலை, கட்டடிக்கிறது, வெளியில போறது, ஊழ்ச்சித்த போறது. ஸோ இந்த மாதிரி காலேஜுக்கு கரெக்டாக போகாததால என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து காலேஜ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி விடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னைனாலே படம். ஸோ அந்த படத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சென்னையில வந்து அந்த டைம்ல இவருக்கு வீட்டு பக்கத்துல இவருக்கு வீடை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருந்திருக்காங்க. கங்கை அமரன், இளையராஜா, அதுக்கப்புறம் வந்து பாரதி ராஜா, இவங்க எல்லாருமே இவருக்கு வீட்டு பக்கத்துல இருந்ததால இவர் வந்து ஈஸியா போய் கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு பட வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க யாருமே அந்த டைம்ல யாருமே இவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது போய் கேட்கிறாரு, எனக்கு பட வாய்ப்புகள் கேட்டதால யாருமே இவருக்கு வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நிறைய இடங்கள்ல சின்ன ஒர்க் பண்றாரு, கிளர்க்கா ஒர்க் பண்றாரு. இந்த மாதிரி கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நாடகங்கள் நடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நடிச்சு கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜாவோட டைரக்ஷன்ல வெளிவந்த 16 வயது நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகுது. அதுக்கு அடுத்து கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து எடுக்க போறாரு. எடுக்க போகும்போது ஜனகராஜ் கேட்கிறாரு, சார் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாரதி ராஜா சொல்ல, சரி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தாரேன், நீ என்னோட இந்த படத்துல ஒரு ரோல் அவனுக்கு தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஹாப்பியா போய் எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நான் படம் நடிக்க போறேன், நான் பாரதி ராஜாவுடைய படத்தில் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்க வந்து இவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதி ராஜா சொல்றாரு, இந்த படத்துல உனக்கு ரோல் கிடையாது, நீ அடுத்த படத்துல உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. ஏன்னா எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு, எப்படியாவது நமக்கு ஒரு ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு, சார் எப்படியாவது எனக்கு ஒரு ரோல் தாங்க, நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல இவருக்கு சின்ன ஒரு ரோல் வந்து கொடுக்கிறாரு. இவர் வந்து நல்லா நடிக்கிறாரு. அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு படங்களா நடிக்கிறாரு. 1990 வருஷம் வெளிவந்த கிழக்கு வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு மூவி. அந்த படத்துல ஒரு ரோல் பண்ணிருப்பாரு, ஒரு நாடோடி கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டர்ல சாட்டையால அடிக்கக்கூடிய சீனுக்கு எல்லாமே தத்ரூபமா தன்னுடைய சாட்டையை வச்சு அடிச்சு தன்னுடைய உடம்பை வந்து காயப்படுத்திக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கலவரத்துல வந்து மாட்டிக்கிட்டாரு. அந்த கலவரத்துல அவருக்கு காருக்கு மேல ஒருத்தர் கல்லை தூக்கி வீசுறாங்க. அந்த கல்லு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இவருடைய கண்ணுல போய் பட்டு ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து டேமேஜ் ஆகுது. நீங்க பாத்திருப்பீங்க நம்முடைய சில படங்களை நம்முடைய ஜனகராஜ் சாருடைய கண் வந்து கொஞ்சம் சின்னதா ஒரு சைடு கண் வந்து சின்னதான மாதிரி இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த கலவரத்துல அவருடைய கண்ணில் வந்து கல்லு பட்டது. இதை கூட அவர் வந்து பொருட்படுத்தாம அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சாரு. பாட்ஷா,
அண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாயகன். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. மெயினா ரஜினிகாந்த் சாருடைய நிறைய படங்களை வந்து ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாருடைய நிறைய படங்களை நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி 80s 90sல நிறைய ஃபேமஸான மூவிஸ்ல ஜனகராஜ் சார் வந்து நடிச்சிருந்தாரு. 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய படங்கள்னா வின்னர், ஆயுத எழுத்து, அதுக்கப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு. அமெரிக்காவில இருந்து சென்னைக்கு படிக்க வந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு. இவருடைய பையன் வந்து அமெரிக்காவில் படிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தானும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஃபேமிலியோட போயிட்டாரு. தன்னுடைய பையன் வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தாதா 87 அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசெண்டான ஒரு படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகலை இன்னும். இவருடைய அந்த தாதா 87 அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல இவருடைய பையனும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இவர் வந்து மேல வந்திருக்காரு. நம்முடைய டெல்லி கணேஷ் சார் இருந்தாரு, பாஸ்கர் சார். ஸோ இவங்க எல்லாருடைய ஒரு உதவியால ஸோ ஒரு பெரிய ஒரு ஆக்டர் தான். ஆனா வந்து இவருக்கு தேவையான ஒரு அங்கீகாரங்கள் எதுவுமே கிடைக்கல. ஒரு விருதாக இருக்கட்டும், இல்ல ஒரு இப்போ பாத்தீங்கன்னா வடிவேலு சாரா இருக்கட்டும், கவுண்டமணி செந்தில், இவங்க எல்லாருமே அவங்க எல்லாரும் ஆக்டர் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு எப்ப கிடைக்கும்னா ஒரு விருதுகள் மூலமாகவோ, அவங்க நடித்த படத்துக்கு ஒரு தேசிய விருது, இல்லது ஒரு நேஷனல் விருது, இல்லைன்னா ஒரு தமிழ்நாடு ஸோ அவங்க நடித்த படங்களுக்கு ஒரு விருதுகள் அல்லது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு ஹீரோவா அவங்க மதிக்கப்படுவாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் 200 படங்களுக்கு மேல நடிச்சாலும் இவருக்கு கிடைக்க வேண்டிய சில அங்கீகாரங்கள், சில மரியாதைகள், சில விருதுகள் கிடைக்கல. ஸோ அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தமா இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஒரு தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வராங்க. யாருமே வந்து எடுத்த உடனே வரல. ஸோ சின்ன வயசுல வந்து சின்ன சின்ன நாடகங்கள், சின்ன ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணி, நாடகத்தில் ஸ்டார்ட் பண்ணி, வேற ஒரு இடத்துல ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஒர்க் பண்ணி தன்னுடைய பேஷன், நடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு பேஷனாக இருந்திருக்கு. அதுக்காக சின்ன வயசுலேயே ஓடி இருக்காரு. சின்ன வயசுலேயே ஓடி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹை லெவல்ல வந்திருக்காரு. அவருடைய ஒரு ஃபேமிலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ அவருடைய ஃபேன் பேஸும் அப்படிதான். அவருடைய ஃபேமிலிசம் கம்மியாக இருந்தா கூட அந்த காலத்துல நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காரு. காமெடி மூலமா சிரிக்க வச்சிருக்காரு. தன்னுடைய நடிப்பு மூலமா நிறைய பேரை கவர்ந்திருக்காரு. சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த ரோல் வந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ படத்துல வந்து காமெடியா நடிச்சவர் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான பர்சன். ஏன்னா இப்போ படத்துல காமெடி நடிக்கிறவங்கள அவங்க அவருடைய வெளி லைஃப்லயும் காமெடி தான் பார்ப்பாங்க. அதனால இவர் எப்படின்னா படத்துல காமெடி, ஆனா இவருடைய ரியல் லைஃப்ல இவரு காமெடி கிடையாது. ரியல் லைஃப்ல கொஞ்சம் சீரியஸான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸான ஜனகராஜ் சாருடைய லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், சிம்பிளான ஒரு மனுஷன். ரீசெண்டா கூட அவரு 96 விஜய் சேதுபதி நடிச்சிருந்த 96 படத்துல நடிச்சிருந்தாரு. இப்ப வந்து தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் பிலிம் நடிக்கிறார். ஸோ இந்த லைஃப் ஹிஸ்டரியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எதா ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்காக உங்களுடைய முயற்சிகளை நீங்க போட்டுட்டே இருங்க. நான் நிறைய பேருடைய லைஃப் ஸ்டோரியை பேசும்போது தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு நீங்க அதுக்காக வந்து முயற்சி பண்ணுங்க. அதுக்காக அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வருத்தப்படவும் கூடாது. உங்களுடைய உழைப்பை நீங்க போட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து பயன்படும். கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. இந்த வீடியோட நான் இவருடைய லைஃப் ஸ்டோரி எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.